ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜயா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு எங்கள் வீட்டில் அடிக்கடி வைக்கிற எல்லோரோட ஃபேவரைட் குழம்பு. இந்த முட்டை குழம்பு பண்ண 5 முட்டை எடுத்துருக்கு. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதாவது உப்பு போட்டோம்னா முட்டை விரிசல் இல்லாமல் ஒன்று போல் வேகும். அதுக்காக உப்பு போட்டுக்கணும். பட் முட்டையில் உப்பு பிடிக்காது. கொஞ்சம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா முட்டை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முட்டை நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. அடுத்து மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சில்லு, 3 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. இதே மசால், வேறு எந்த மசாலுமே இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து 3 தக்காளி பழம், 3 தக்காளி பழத்தையும் மிக்சியில் அடித்து ஜூஸாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு பொடி போட்டுக்கோங்க. முழு சோம்புமே போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா சரியாக வரும். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு போட்டிருக்கு. பெரிய வெங்காயம் போடணுன்னாலும் போடலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி பழத்துலேருந்து ராஸ்மெல்லாம் போயிட்டு கொஞ்சம் எண்ணெய் பட்டு வரும். அது வரைக்கும் தக்காளி பழத்தை நல்லா வதக்கிடணும். தக்காளி ஓரளவு வதங்கி எண்ணெய் பட்டு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், கசகசா கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணி, அது போக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுக்கோங்க. முட்டையில் 2 கார்னர்லையும் லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கீறி விட்டோம்னா குழம்புல போடும்போது உப்பு மசாலா முட்டைக்குள்ளே இறங்கும். முட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கீறி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் வேக வைக்கணும். அதாவது குழம்புலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பட்டு வரும், அது வரைக்கும் வேகணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாம் பச்சை வாடை போகணும். இந்த ஸ்மெல்லாம் போய் குழம்பு எண்ணெய் பட்டு வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது குழம்பு எண்ணெய் பட்டு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த முட்டை குழம்ப நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செய்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1 2 3 4